ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஒரு சிம்பிளான டிப்ஸு தான். அதாவது க்ரீம் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் பார்லியில் வீடியோ போட்டிருக்கேன் ஃபேஸ் பேக்குக்கு. இப்போ ஃபேஸ் க்ரீம் எப்படி செய்யுது, அதுக்கு என்ன பொருள் தேவைன்னு சொல்லிட்டுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பார்லியில் ஃபேஸ் பேக்கு பிரைட் பண்ணி கொடுக்குறது, அப்புறமா நம்ம ஸ்கின்னு நல்லா பியூட்டியாக வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி நான் வீடியோஸ் போட்டிருக்கிறேன். இப்போது பார்லியில் ஃபேஸ் க்ரீம் எப்படி செய்யுதுன்னா அதுக்கு தேவையானது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பார்லி எடுத்துருக்கிறேன். இப்போ இது கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம இது தண்ணியிலே ஊற வைக்கணும். இந்த தண்ணி தான் நம்மளுக்கு தேவை. நீங்கள் பவுட்ரு கூட அரைச்சி வச்சுக்கிங்கன்னா பவுடரில் கூட நீங்கள் ஃபேஸ் க்ரீம் பண்ணலாம். இது தண்ணியில் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். அடுத்து இதில் சேர்க்க வேண்டியது அலோவேரா ஜெல்லு. நம்ம ஸ்கின் நல்லா பிரைட்டும் நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும். அடுத்து ஆல்மண்ட் ஆயில், அதாவது பாதாம். சூப்பராக ஸ்கின்னு நல்லா க்ளோ பிரைட்னஸும் ரெண்டும் சேர்த்து நம்மளுக்கு இது பண்ணி கொடுக்கும். இப்போ இது நான் ஒரு 2 தண்ணியில் கழுவிட்டு ஊற வைக்கிறேன். பாருங்கள், இது கழுவாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு இதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு இருக்குது. இது ஊறின பிறகு அந்த பாதாம் எண்ணெய் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அலோவேரா ஜெல்லும் மிக்ஸ் பண்ண போகிறோம். தேவையான அளவுக்கு இந்த தண்ணி ஒரு பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் பிளாஸ்டிக் பாட்டிலோ இல்லை டப்பாவில் யூஸ் பண்ணுற நேரம் கண்ணாடி பாட்டிலில் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ இல்லை பாக்ஸ்லையோ அந்த மாதிரி இருக்கிறதுல யூஸ் பண்ணிக்கோங்க. அது பிளாஸ்டிக்கெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அதில் அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரிசல்ட்டும் கிடைக்காது. ஏன்னா கண்ணாடி பாட்டிலை இது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது, ஒரு தண்ணி இருந்தாலும் சரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது, இந்த மாதிரி பார்லி தண்ணி இல்லை அரிசி தண்ணி நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்க, இப்போ இது நல்லா ஊறிச்சு. இப்போ இது ஊறின பிறகு அந்த பார்லியோட கலர் பாருங்கள். பார்லி எடுக்கும்போது நல்லா ஒயிட்டாக இருக்குது. அந்த தண்ணியோட கலர் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஒரு மாதிரி லைட்டு ஒரு டிம்மாக இருக்கும். இந்த பார்லியில் இந்த கோடு கூட ஒரு மாதிரி கலராக தெரியும். இப்போ இந்த மாதிரி ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஊறின பிறகு அந்த கலர் தண்ணியே மாறிடும். நல்லா ஊறணும். நம்ம சும்மா ஊற வச்சுருந்து எடுத்துடக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்த்தாலும் அந்த பார்லி கலர் தண்ணி மாறி இருந்துக்கணும் மெயின். அப்போ தான் அதில் இருக்கிற அந்த எஸ்என்எஸ் எல்லாம் ஃபுல் இதில் இறங்கி இருக்கும். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஸ்கின்னு க்ளோ நல்லா பிரைட் பண்ணி கொடுக்குது பாருங்கள். இப்போ தேவையான அளவுக்கு இந்த தண்ணி மட்டும் தான் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்து நான் காட்டுறேன். மிச்ச தண்ணி ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் நான் ஆல்மண்ட் ஆயில்னால் பாதாம் ஆயில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஜாஸ்தி வேண்டாம். இப்போ இதை ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணும். இந்த பார்லி தண்ணியும் இந்த ஆல்மண்ட் ஆயில் நம்ம சேர்த்துக்கிறோம் இல்லைங்களா, பாதாம் ஆயில், இதை ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணும். நல்லா ஒரு பிரைட்னஸும் க்ளோ பண்ணி கொடுக்குற க்ரீமு. அந்த பார்லி தண்ணியை இந்த எண்ணெய் நம்ம அதை சேர்க்கும் போது அந்த பாதாம் அதுவே ஒரு க்ரீம் மாதிரி வர அளவுக்கு நம்ம ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதில் மிக்ஸ் பண்ணோம் அது ஒரு க்ரீம் ஸ்ட்ரெச்சருக்கு மாதிரி வரும் பாருங்கள். அப்புறம் அந்த தண்ணியை அந்த பாதாம் ஆயிலும் பாருங்கள் போடும் போது தண்ணி இருந்துச்சு. வேறு அந்த பாதாம் ஆயிலும் இந்த அளவுக்கு ஒரு சூப்பராக இருக்கும் பாருங்கள். வேறு தண்ணி அந்த எண்ணெய், அதாவது பாதாம் ஆயில் சரிங்களா, எப்படி ஒரு க்ரீம் ஸ்ட்ரெச்சருக்கு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு அலோவேரா ஜெல்லு சேர்த்துக்கணும். இப்போது நான் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அலோவேரா ஜெல்லு சேர்த்துக்கிறேன். இப்போ இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்.
மிக்ஸ் பண்ண ஒரு க்ரீம் ஸ்ட்ரெச்சருக்கு அந்த 3 பொருளை சேர்த்து பார்லி தண்ணி இந்த அளவுக்கு நம்ம அரிசியிலே ஒரு க்ரீம் பண்ணியிருக்கிறீங்களா, அரிசி கழுவிட்டு ஊற வச்சு அந்த தண்ணியில் அந்த மாதிரி தான் இந்த பார்லி இதுவும் நல்லா சூப்பராக பிரைட்னஸ்ஸும் நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும். ஏன்னா நம்ம அப்படியே போட்டு தயார் பண்ணுறது இன்னும் பெரிய விஷயம் இல்லை, இருந்தாலும் அது மிக்சிங் பண்ணுறதுல தான் இருக்குது. வேஸ்லின் பார்த்துக்கிறீங்களா, வேஸ்லின் மாதிரி இருக்கும். இது ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்கள் நைட்டில் அப்ளை பண்ணிட்டு காலையில் எழுந்துச்சி உங்கள் முகத்தை வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இருக்கிற தண்ணியை வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஃபுல் தண்ணி எடுத்து கூட உங்களுக்கு செஞ்சு காட்டலாம். இருந்தாலும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ நம்ம எத்தனை நாள் வருதோ அத்தனை நாளைக்கு ஆகிட்டு அப்புறமா திரும்பி கூட செஞ்சுக்கலாம். அது கல்கோ பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு க்ரீம் ஸ்ட்ரக்சருக்கு வந்து இருக்குது. ஏன்னா நம்ம கல்கிறதுல தான் இருக்குது. எந்த அளவுக்கு நம்ம இது கல்கி வைக்கணுமோ அந்த அளவுக்கு ஒரு க்ரீமு பாருங்கள். வேறு அந்த பாதாம் எண்ணெய், அடுத்த அலோவேரா ஜெல்லு, பார்லி தண்ணி, பாருங்கள் இந்த அளவுக்கு எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது. இருந்தாலும் அந்த அளவுக்கு அரிசியில் நம்ம க்ரீம் செய்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு ஒயிட்னஸ் இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா பார்லி வந்து கொஞ்சம் கலர் அது என்ன இது பண்ணாலும் கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அது நம்ம அரைக்கும் போது தெரியும், அந்த அளவுக்கு நல்லா ஒயிட் இது பண்ணி கொடுக்காது. பாருங்கள் சூப்பராக. இது ஒரு 3 டேஸ்க்கு எனக்கு யூஸ் ஆகும் இந்த க்ரீமு. பாருங்கள் இந்த அளவுக்கு. இது ஒரு கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை இதே பவுலில் வந்து இதுக்கு மேலே ஒரு பேப்பர் ஏதாவது போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் நார்மல் இடத்துல வச்சுக்கலாம். இப்போ இந்த தண்ணி வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் இது பார்லி வந்து இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும். பாருங்கள் அது கலர் பாருங்கள் இந்த அளவுக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டுன்னு இதை வந்து நல்லா மேலே இந்த மாதிரி நீங்கள் கலக்கிட்டு ஒரு தண்ணி இது பாட்டிலில் ஊற்றி எடுக்கும் போது கூட அந்த பாட்டிலை கொஞ்சம் நல்லா இப்படி ஷேக் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் நல்லா இந்த மாதிரி ஆட்டிட்டு அப்புறமா அந்த தண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம இப்படியே வச்சுட்டு பாட்டிலில் இப்படியே மேலாக எடுத்தோம்னா அது ஒன்றுத்துக்கும் யூஸ் இல்லை. ஏன்னா இதில் இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக அதில் இறங்கி இருக்கும். அதனால நீங்கள் அது பாட்டிலேருந்து எடுக்கும் போது நல்லா இந்த மாதிரி கலக்கிட்டு பாட்டிலை எடுத்து வச்சுக்கோங்க. மெயின் கண்ணாடி பாட்டில் எந்த ஒரு நீங்கள் ஸ்டோர் பண்ணாலும் தண்ணி இல்லை க்ரீம் எது இருந்தாலும் கண்ணாடி பாட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லு. பாருங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். நைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு காலையில் நீங்கள் முகத்தை கழுவிக்கலாம். இல்லை நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா கூட எந்த ஒரு மேக்கப் இல்லாத முகத்தை கழுவிட்டு முகம் கை காலெல்லாம் ஃபுல் இது நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பார்லியில் உங்களுக்கு எவ்வளோ நல்லா ஒரு ரிசல்ட் கிடைச்சிருது எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய்.